உள்நாடு வெளிநாடு மற்றும் தொழில்நுட்ப செய்திகளை தெரிந்து கொள்ள STS இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். வணக்கம் நண்பர்களே. நான் மட்டும் இல்லையென்றால் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் அணு ஆயுத போரே நடந்திருக்கும். கிட்டத்தட்ட 1 கோடி பேர் செத்திருப்பாங்க. இப்படி ஒரு அதிரடியான அதே சமயம் சர்ச்சைக்குரிய கருத்தை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் வீசியிருக்கிறார். இது வெறும் அரசியல் பேச்சா அல்லது 2025 மே மாதம் நமக்கு தெரியாமல் எல்லையில் அவ்வளவு பெரிய ஆபத்து காத்திருந்ததா? இந்தியா இதை ஏன் திட்டவட்டமாக மறுக்கிறது? அமெரிக்கா வர்த்தகத்தை வைத்து இந்தியாவை மிரட்டியதா? இன்றைய வீடியோவில் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் நடந்த அந்த மே மாத மோதல் பற்றியும் ட்ரம்ப் சொல்லும் அந்த நீண்ட இரவு பேச்சுவார்த்தை பற்றியும் ஆழமாக அலசப்போகிறோம். என்ன நடந்தது? புள்ளி 1 தி ட்ரிகர். ஏப்ரல் 22, 2025 ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் நடந்த அந்த பயங்கரவாத தாக்குதல். இதில் 26 அப்பாவி உயிர்கள் பலியானது இந்தியாவை உலுக்கியது. இதுதான் பிரச்சனையின் ஆரம்ப புள்ளி. புள்ளி 2 தி எஸ்கலேஷன். இந்தியா சும்மா இருக்கவில்லை. மே 7 முதல் மே 10 வரை எல்லையில் பதற்றம் தொற்றிக்கொண்டது. இருதரப்பும் இராணுவ பலத்தை காட்டின. புள்ளி 3 தி ஃபாக் ஆஃப் வார். பொதுமக்களாகிய நமக்கு தெரிந்தது எல்லையில் துப்பாக்கி சூடு நடந்தது மட்டும்தான். ஆனால் திரைக்கு பின்னால் விமானங்கள் பறந்தனவ. ட்ரம்ப் சொல்வது போல் 8 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டனவா? நண்பர்களே, நமக்கு தெரிந்ததெல்லாம் சில நாட்கள் எல்லையில் பதற்றம் இருந்தது என்பதுதான். ஆனால் வெள்ளை மாளிகையில் அமர்ந்து கொண்டு ட்ரம்ப் விவரிக்கும் காட்சிகள் ஏதோ 3ஆம் உலகப் போர் ரேஞ்சில் இருக்கிறது. உண்மையில் களத்தில் என்ன நடந்தது என்பதை பார்ப்போம். ட்ரம்பின் வாதம். வாதம் 1. நீண்ட இரவு பேச்சுவார்த்தை. லாங் நைட் ஆஃப் டாக்ஸ். வாஷிங்டன் தலையிட்டு இருதரப்பையும் சமாதானம் செய்ததாம். வாதம் 2. 8 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. இது மிகப்பெரிய தகவல். பாலகோட் தாக்குதலின் போதே 1-2 விமானங்கள் தான் பேசப்பட்டன. 8 விமானங்கள் என்பது மிகப்பெரிய போர் சூழல். வாதம் 3. 1 கோடி உயிர்கள். 10 மில்லியன் லைவ்ஸ். அணு ஆயுத போர் ஏற்பட்டால் இவ்வளவு பேர் இறந்திருப்பார்கள். அதை தடுத்தது நான் தான் என்கிறார் ட்ரம்ப். வாதம் 4. பாகிஸ்தான் பிரதமரின் பாராட்டு. ட்ரம்ப் எங்களை காப்பாற்றினார் என்று பாக் பிரதமர் சொன்னதாக ட்ரம்ப் கூறுகிறார். அனாலிசிஸ். ட்ரம்ப் இதை ஏன் இப்போது சொல்கிறார்? அமெரிக்காவில் தனது செல்வாக்கை காட்டவா அல்லது நோபல் அமைதி பரிசுக்கு குறிவைக்கிறாரா? இந்தியாவின் பதிலடி. ட்ரம்ப் இப்படி சொல்லிக் கொண்டிருக்க இந்தியா என்ன சொல்கிறது தெரியுமா? இதெல்லாம் சுத்த பொய் என்கிறது. ஜூலை மாதமே வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இதை தெளிவுபடுத்திவிட்டார். மோதல் அணு ஆயுத நிலைக்கு செல்லவே இல்லை. அது வெறும் எல்லை தகராறு மட்டுமே. வர்த்தகத்திற்கும் போர் நிறுத்தத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. அதாவது போரை நிறுத்தாவிட்டால் பொருளாதார தடை விதிப்போம் என அமெரிக்கா மிரட்டியதாக வரும் வதந்திக்கு மறுப்பு தெரிவித்துள்ளார். வியக்கத்தக்க கூற்றுகள். ட்ரம்பின் கூற்றுகள் வியக்கத்தக்கவை என்று நாசூக்காக சொல்கிறார். அதாவது கற்பனை கலந்த கதை என்பது இதன் அர்த்தம். முன்னாள் வெளியுறவு செயலாளர் கன்வல் சிபல் மேற்கத்திய நாடுகள் எப்போதுமே தெற்காசியாவை உலகின் ஆபத்தான பகுதி என்று முத்திரை குத்தி பாடமெடுக்க பார்க்கிறனர் என்று சாடுகிறார். அமெரிக்கா வர்சஸ் இந்தியா. ஏன் இந்த முரண்பாடு? டீப் டைவ் அனாலிசிஸ். காஷ்மீர் விவகாரத்தில் 3ஆம் நபர் தலையிட இந்தியா எப்போதுமே விரும்புவதில்லை. சிம்லா உடன்படிக்கைப்படி இது இருதரப்பு விவகாரம். ஆனால் ட்ரம்ப் தன்னை ஒரு மத்தியஸ்தராக காட்டிக்கொள்ள விரும்புகிறார். இதை அனுமதித்தால் நாளை காஷ்மீர் பிரச்சனையில் அமெரிக்கா உள்ளே வரும். அதனால்தான் இந்தியா இதை மறுக்கிறது. பாகிஸ்தானின் உத்தி என்ன? பாகிஸ்தான் ஏன் ட்ரம்பை ஆதரிக்கிறது? இந்தியாவுடன் தனித்து மோத முடியாது என்று அவர்களுக்கு தெரியும். அமெரிக்கா உள்ளே வந்தால் காஷ்மீர் பிரச்சனை சர்வதேசமாகிவிடும். அதனால்தான் பாக் பிரதமர் ட்ரம்ப் தான் காப்பாற்றினார் என்று ஐஸ் வைக்கிறார். ட்ரம்பின் ஆளுமை. ட்ரம்ப் எப்போதுமே விஷயங்களை மிகைப்படுத்தி கூறுபவர். வடகொரியா விவகாரத்திலும் இப்படித்தான் கூறினார். அணு ஆயுத மிரட்டல் உண்மையா? எப்போது இந்தியா பாகிஸ்தான் மோதல் என்ற உடனே நியூக்ளியர் வார் என்ற வார்த்தையை CNN, BBC போன்ற ஊடகங்கள் பயன்படுத்தும். இது ஒரு விதமான பயமுறுத்தல் உத்தி. இந்தியா நோ ஃபர்ஸ்ட் யூஸ் கொள்கையை வைத்துள்ளது. அவ்வளவு சீக்கிரம் இந்தியா அணு ஆயுதத்தை கையில் எடுக்காது. 8 விமானங்கள் கணக்கு. உண்மையில் 8 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தால் இன்றைய சேட்டலைட் யுகத்தில் அதை மறைக்க முடியுமா? சமூக வலைதளங்களில் வீடியோ வந்திருக்குமா? எனவே ட்ரம்பின் இந்த தகவல் நம்பகத்தன்மை அற்றது. ஆக மொத்தத்தில் 2025 மே மாதத்தில் எல்லையில் பதற்றம் இருந்தது உண்மைதான். ஆனால் அது அணு ஆயுத போராக மாறும் நிலையில் இருந்தது என்பது ட்ரம்பின் மிகைப்படுத்தப்பட்ட கற்பனையாகவே தெரிகிறது. இந்தியா சொல்வது, எங்கள் பிரச்சனையை நாங்களே தீர்த்து கொள்வோம், பஞ்சாயத்து செய்ய அமெரிக்கா தேவையில்லை. ட்ரம்ப் சொல்வது, நான் தான் உலகின் போலீஸ்காரன், நான் தான் காப்பாற்றினேன்.
பாகிஸ்தான் சொல்வது ஆமாம் சாமி, நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். இதில் நீங்கள் யாரை நம்புகிறீர்கள்? ட்ரம்ப் சொல்வது போல் 8 விமானங்கள் வீழ்த்தப்பட்டதை இந்தியா மறைக்கிறதா, அல்லது ட்ரம்ப் சும்மா வாய் செவடால் விடுகிறாரா? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.